அப்போ நீங்க என்ன காதலிக்கல? நான் உங்களை காதலிச்சேங்க. காரணம் நீங்க அழகுங்கிறது தான். எல்லா ஆம்பளைகளுக்கும் ஆசை ஐஸ்வர்யா ராய் கல்யாணம் பண்ணுங்கிறது தான். ஆனா ஐஸ்வர்யா ராய் எத்தனை பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அழகான பொண்ணை கட்டணும்னு நினைக்கிறதோட கட்டின பொண்ணு கிட்ட இருக்க அழகு தெரிஞ்சுக்கிறதாங்க புத்திசாலித்தனம். என்ன பத்தின ஞாபகமே இல்லாம உங்களால வைஃபோட சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? ஏங்க முடியாது? இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ற புருஷன் பொண்டாட்டி எல்லாருக்குமே கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு காதல் இருந்திருக்கும். ஆனாலும் அவங்க சந்தோஷமா வாழ்றாங்களே எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டிக்கிட்டவங்கள காதலிக்கிறதுனாலதான். கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த கட்டாயத்துல தானே வைஃபை காதலிக்கிறீங்க. அப்படி இல்லைங்க, பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு ஒரு அழகு தேவை. அது என் சத்யா கிட்ட நிறைய இருக்கு. 21 வருஷமா வளர்த்த அப்பாவை 2 மாசம் முன்னாடி வந்த எனக்காக எனக்கும் என் புருஷன் கிடையில 1000 இருக்கும். அதை கேட்க நீங்க யாரும் தூக்கிரிஞ்சு பேசினா பாருங்க. பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு இதை விட வேற என்னங்க அழகு வேணும்? ஒரு பொண்ணு தான் புருஷன் கிட்ட சிகரெட், தண்ணி, ரேஸ் இப்படி எந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் ஒத்துக்குவா. ஆனா வேற ஒரு பொண்ணோட காதல் இருந்தா மட்டும் ஒத்துக்கவே மாட்டா. ஆனா என்னோட காதலுக்காக தான் பொண்டாட்டி ஸ்தானத்தை விட்டு கொடுக்க முடிவு எடுத்தா பாருங்க. பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு இதோட வேற என்னங்க அழகு வேணும்? சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து பாக்குற சேனல் வரைக்கும் எவ்வளவு எனக்காக விட்டு கொடுத்துருக்கா. நான் எதையும் விட்டு கொடுக்கல. அவளுக்காக நான் என் காதல் விட்டு கொடுத்தா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா. அந்த சந்தோஷத்தை அவன் முகத்துல பாக்கணுங்க. எப்ப இருந்து வைஃப் மேல இப்படி ஒரு காதல்? யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா எப்ப இருந்து உடம்பு சரியில்லைன்னு கேட்கலாம். நல்லா இருக்கவங்க கிட்ட போய் எப்ப இருந்து நல்லா இருக்கீங்கன்னு கேட்டா என்னங்க அர்த்தம்? பொதுவா ஆம்பளைங்க எல்லாருமே முதல்ல தப்பான முடிவு எடுப்பாங்க. அந்த அனுபவத்துல அப்புறம் சரியான முடிவு எடுப்பாங்க. பொம்பளைங்க அப்படி கிடையாதுங்க. முதல்ல சரியான முடிவு எடுப்பாங்க, அப்புறம் அதெல்லாம் சரியா தான் இருக்கும் நம்பி தப்பு தப்பா முடிவு எடுப்பாங்க. புரியல? புருஷன் தன்னை விட்டு ஏன் விலகி போறான்னு காரணமே தெரியாதப்போ காத்திருக்கலான்னு சரியான முடிவு எடுத்த மனைவி காரணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை விட்டு விலகி போலான்னு தப்பான முடிவு எடுத்தா பாருங்க. அத சொன்ன. அதனால என்னங்க, நான் அவளுக்காக காத்திருப்பேன். நான் சொன்ன பாத்தீங்களா சத்யா, உங்க ஹஸ்பண்ட் உங்களை தான் லவ் பண்றாரு. சத்யா? சத்யா, இப்பவும் சொல்றேன், உங்களை மாதிரி வைஃபா நான் நடந்துக்கணுங்க. அதுக்காகவாது உங்க ஹஸ்பண்ட் மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும். என்ன பாக்குறீங்க? மாதிரி தானே சொன்னேன். என்ன நான் சொல்றது? ஓகே, பை. ஆல் தி பெஸ்ட்.